வணக்கம் மக்களே, நான் உங்க சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் பேசுறேன். இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அதாவது அதிமுகவுல 50 வருஷமா இருந்த செங்கோட்டையன் சார் இப்போ தவைகவுல இணைஞ்சிருக்காரு. அவர் ஏன் இந்த முடிவை எடுத்தார், அங்க என்ன நடக்குதுன்னு அவரே பேசின சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ பார்ப்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் காலம் அம்மா காலம்னு அரை நூற்றாண்டு காலம் அதிமுகவுக்காக உழைச்சிருக்காரு. ஆனா ஒரு சின்ன நேரத்துல அவரை சாதாரண உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கினது அவருக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்திருக்கு. அதனாலதான் ஒரு நல்லவரோடு சேர்ந்து வேலை செய்யணும்னு தவைகவுல இணைஞ்சதா சொல்றாரு. விஜய் சாரை சந்திச்சப்போ அவர் ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றாராம். நீங்க எனக்கு ஒரு பக்கபலமா இருப்பீங்கன்னு விஜய் சார் சொன்னது அவருக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் மற்றும் அம்மா அவங்க கிட்ட பழகும்போது எவ்வளோ ஒரு நெருக்கம் இருந்ததோ அதை விட ஒரு மடங்கு அதிகமான மகிழ்ச்சி விஜய் சாரை சந்திக்கும் போது கிடைச்சதா ரொம்ப நெகிழ்ச்சியா சொல்றாரு. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, அடுத்த தேர்தல் வரை விஜய் சார் அமைதியா இருக்காரே, வெளியில பேச மாட்டேங்கிறாரேன்னு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 2026 தேர்தல் தான் இப்போ முக்கியம். அந்த களத்துல இறங்கி வேலை செய்ய இதுதான் சரியான நேரம்னு சொல்றாரு. வருஷத்துக்கு 500 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் அதையெல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக வர்றதே ஒரு பெரிய குவாலிட்டி தான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. கடைசியா, தேர்தலில் ஒருவேளை 2வது இல்ல 3வது இடம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு 2, 3ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, நாங்க வர்றது முதலிடத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப கெத்தா சொல்லி முடிச்சிருக்காரு. அரசியல் களம் இப்போ ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.